بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما فصل طالوت بالجنود قال إن الله مبتليكم بنهر فمن شرب منه فليس مني، ومن لم يطعمه إلا من ومن لم يطعمه فإنه مني إلا من اغترف غرفة بيده، فشربوا منه إلا قليلا منهم. فلما جاوزه هو والذين آمنوا معه قالوا لا طاقة لنا اليوم بجالوت وجنوده. قال الذين يظنون أنهم ملاقو الله كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله والله مع الصابرين. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக அல்லாஹு தாலாவுடைய கிருபையினால் அதனுடைய தஃப்சீரை, சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை நாம் தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே இதுவரைக்கும் 242 ஆயத்துகளை கடந்து 243 252 வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை, அதன் தெளிவுகளைத்தான் இந்த பாடங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை வரிசையில் பார்த்தால் பாட வரிசையின் எண்ணிக்கையில் பார்த்தால் 365வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். 365வது ஆயத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையாக இருப்பதை கொண்டு அல்லாஹு தாலா பல வெற்றிகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். அஸ்ஸபுர் நிஸ்ஃபுல் ஈமான் என்பதாக சொல்வார்கள். பொறுமை என்பது ஈமானுடைய பாதியாகும். பொறுமை மிக முக்கியமான ஒரு பெரும் ஆயுதமாகும். வெற்றிக்கு காரணமான ஒரு பெரும் ஆயுதம். பொறுமையின் மூலம் மனிதன் பல விஷயங்களை சாதித்து விடலாம். எதை அவசரத்தின் மூலமும் ஆத்திரத்தின் மூலமும் பதட்டத்தின் மூலமும் சாதிக்க முடியாதோ அப்படிப்பட்ட விஷயங்களை பொறுமையின் மூலமாக மனிதன் சாதித்து விடலாம். அது பெரிய அவனுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த பொறுமை எல்லா விஷயத்திலேயும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் பொறுமை என்பது இருக்க வேண்டும். அதுவும் மார்க்கத்துடைய விஷயத்திலே, தீனுடைய விஷயத்திலே ஏற்படக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், அதற்கெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். அதிலே பொறுமையை காக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் குர்ஆனில் பார்த்தோம்னா பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். உதவியே பொறுமையை கொண்டு தேடுங்கள் என்று வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி அது ஒரு இடத்துல சொல்லும்போது அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். வகையுமின் நபியின் காத்தல மஅஹு ரிப்பியூன கசீர். எத்தனையோ நபிமார்களோடு இணைந்து போரிட்டவர்களெல்லாம் என்ன சில கோழைத்தனமாகல அல்லது பின்வாங்கல, அதே போல் பலகீனமாகவில்லை, மாறாக என்ன செஞ்சாங்க? எதிர்த்து போரிட்டார்கள். எதுவரைக்கும் என்றால் அதை சொல்லிட்டு அல்லாஹு தாலா என்ன செய்யலாம்? பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பதாக சொல்றான். பொறுமையை கொண்டு உதவி தேடுதல், பொறுமையின் மூலமாக அல்லாஹ்விடம் கேட்டல் என்பது உண்மையான இறையச்சவாதிகள், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய அந்த மக்களுக்குத்தான் அந்த பழக்கம் வரும் என்பதாகவும் சொல்லுகிறான். எனவே இந்த பொறுமை என்பது மனிதனுடைய ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவனுக்கு உதவியாக, உறுதுணையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நபிமார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்தான், அவர்களையும் பொறுமையாக இருக்க செய்தான். இதுபோன்று சஹாபாக்கள், இப்படி எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, பொறுமையை கொண்டு அவர்கள் சோதிக்கப்படாமல் இருந்ததே கிடையாது. அம் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். உங்களை யார் பொறுமையாளர் என்று அறியாமல் என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ். நீங்கள் ஈஸியாக சொர்க்கத்தில் நுழைந்து கொள்ளலாம் என்பதாக எண்ணிக்கொண்டீர்களா? நான் எதுக்குமே ஒரு பொறுமை தான். சிரமங்களை தாங்கிறது, கஷ்டங்களை பொறுத்து கொள்வது, ஏற்படக்கூடிய இன்னல்கள் அல்லல்களின் மீது அமைதி காத்து பொறுமையாக இருப்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதனுக்கு
வெற்றியை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. நஷ்டத்தை விட்டும், அதாவது இழந்து விடுவதை விட்டும் அந்த விஷயம் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நம்ம பொறுமையாக இருப்பதை கொண்டு பல விஷயங்களை சாதிக்கலாம். அவ்வாறு சாதித்த விஷயங்களை பற்றித்தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துகளிலே கூற வருகிறான். ஒவ்வொரு விஷயத்திலையும், சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஒரு அடிப்படை விஷயத்துல பொறுமையா இருக்க சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பொறுமை தான் பெரிய பெரிய விஷயத்தில் கூட பொறுமையாக இருந்து வெற்றியை வாங்கி தரக்கூடிய பலத்தை தந்துவிடும். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் பொறுமையாக இருக்க வேண்டும். அது சம்பந்தமான விஷயங்கள் இங்கு உள்ளே பாடத்திலே சொல்லப்படுகிறது, இந்த ஆயத்திலே விளக்கப்படுகிறது. வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். فلما فصل طالوت بالجنود قال إن الله مبتليكم بنهر فمن شرب منه فليس مني ومن لم يطعمه فإنه مني إلا من اغترف غرفة بيده. இப்பொழுது இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்துகள் சம்பந்தமான விளக்கங்களை காண இருக்கிறோம். வாருங்கள். ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத். தாலூத் அவர்கள் தன்னுடைய படைகளை திரட்டிக் கொண்டு கிளம்பிய பொழுது, ஃபஸல என்பது அந்த இடத்தை விட்டு பிரிந்து சென்ற பொழுது, அப்போ வெளியாயிட்டாங்க. தாலூத் அவர்கள் தங்களுடைய படைகளை கொண்டு வெளியேறிய போது கால சொன்னாங்க, இன்னல்லாஹ அல்லாஹு தாலா முபத்தலீக்கும் பின்னஹரின், ஒரு நதியின் மூலமாக உங்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஃபமன் ஷரிப மின்ஹு, அதிலிருந்து எவர் நீர் அருந்தினாரோ, தண்ணீர் பருகினாரோ, ஃபலைஸ மின்னி, அந்த மனிதர் எங்களை சார்ந்தவராக இருக்க முடியாது, எங்களை சார்ந்தவர் இல்லை. ஃபமல்லம் யத்அம்ஹு, யார் அதிலிருந்து தண்ணீர் குடிக்கவில்லையோ, யத்அம்ஹுனா நிறைய குடிச்சு வயிறு நிரம்புறது, அப்போ உணவாக இருந்தது, தண்ணீர் குடிக்கவில்லையோ, ஃபஇன்னஹு மின்னி, அவர் எங்களை சார்ந்தவர். இல்லா மன் இக்தரஃப குர்ஃபதன் பியதி, இல்லாங்கிறது தவிர, யாரை தவிர, மன் இக்தரஃப, எவர் கையினால், குர்ஃபத்தன் சில மலர்களை மட்டும் எடுத்து குடித்தாரோ, இல்லா மன் இக்தரஃப, இக்தரஃபங்கிறது கையால் எடுத்து குடிக்கிறதுன்னு சொல்ல, ஒரு கை எடுத்து. எவர் தன்னுடைய கையை கொண்டு ஒரே ஒரு முறை மட்டும் குடித்தாரோ, அவர்களை தவிர வேறு யாரும் எங்களை சார்ந்தவர் இல்லை. ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீல மின்ஹும், அதிலிருந்து குடித்து விட்டார்கள். ஃபஷரிபு மின்ஹு, அதிலிருந்து குடித்தார்கள். இல்லா கலீல மின்ஹும், அந்த படையினிலிருந்து குறைவானவர்களை தவிரவே அதிலிருந்து என்ன செஞ்சாங்க, எல்லாரும் குடிச்சிட்டாங்க. குறைவானவர்கள் மட்டும் அவ்வாறு குடிக்கவில்லை, மற்ற எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, குடிச்சிட்டாங்க. ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனுமா, ஃபலம்மா ஜாவஸஹு, அதை அவர்கள் கடந்த பொழுது, ஹுவ அவரும், தாலூத் அவர்களும், வல்லதீன ஆமனுமா அவர்களுடன் பயணித்து சென்ற, அவர்களோடு படையிலே சென்ற ஈமான் கொண்டவர்களும் அந்த நதியை கடந்து சென்ற பொழுது, காலு சொன்னார்கள், லா தாக்கத் லனா யௌம பி ஜாலூத வ ஜுனூதிஹி, இன்றைய நாள் எங்களுக்கு சக்தி இல்லை, போராடக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இல்லை. இன்றைய நாளில் பி ஜாலூத வ ஜுனூதிஹி, ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் கொண்டு போராடக்கூடிய, எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இன்று இல்லை என்பதாக அந்த மனிதர்கள் கூறிவிட்டார்கள். அந்த படையில் இருந்தவங்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க. காலல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹ், இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், யதுன்னூன் எவர்கள் எண்ணினார்களோ, அன்னஹும் அவர்கள் எண்ணுகிறார்கள், அன்னஹும் நிச்சயமாக அவர்கள், முலாக்குல்லாஹ் அல்லாவை சந்திக்கக்கூடியவர்கள் என்பதாக எவர்கள் தங்களை தாங்களை எண்ணினார்களோ, அவர்கள் சொன்னாங்க, கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின், எத்தனையோ சிறு சிறு கூட்டங்கள், கலபத் மிகைத்து விட்டது, ஃபியத்தன் கசீரத்தன் பெரும் பெரும் படைகளை, சிறிய சிறிய படைகள் எத்தனையோ பெரும் பெரும் படைகளை மிகைத்து விட்டது. இதனில்லா, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹுடைய கட்டளையின் பேர்ல, அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் வெற்றி பெற்று விட்டது. வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறார். வலம்மா பரசூ லி ஜாலூத வ ஜுனூதிஹி,
இந்த தாலூத்துடைய படை சந்தித்த பொழுது நேரும் எதிரும் புதிருமாக போர்க்களத்தில் எதிர்த்த பொழுது பரசல சண்டைக்கு தயாரானதுன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி எதிர்த்த பொழுது ஜாலூத்தையும் அவருடைய படைகளையும் தாலூத்துடைய படைகள் எதிர்த்த பொழுது காலு சொன்னார்கள் ரப்பனா, அதில் இருக்கக்கூடியவங்க கலந்து கொண்ட மூமின்கள் சொன்னாங்க, ரப்பனா எங்கள் இறைவா, அஃப்ரிக் அலைனா சபரன், எங்கள் மீது பொறுமையை நீ தருவாயா. அஃப்ரிகா கொட்டுன்னு அர்த்தம். அஃப்ரிக் என்பது அஃப்ராகா அப்படின்னா சப்பாகுன்னு சொன்னோம். அஃப்ரிக் அலைனா சபரன், எங்கள் மீது பொறுமையை ஊற்றுவாயாகன்னு அர்த்தம். எங்கள் மீது பொறுமையை கொண்டு அப்படியே எங்களை கொட்டிடு. சப்பி தக்தாமனா, இன்னும் எங்களுடைய பாதங்களை ஸ்திரமாக்கிவிடு. வன்சுர்னா அலில் கௌமில் காஃபிரின், காஃபிரான கூட்டங்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் என்பதாக அந்த படையினர் அல்லாஹ்விடம், எவர்கள் தாலூத்துடைய படையில் இருந்து கொண்டு ஜாலூத்தை எதிர்த்து நிற்க போராட தயாராக எதிரும் புதிருமாக நிற்கிறார்களோ அந்த மனிதர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு பொறுமையைத்தா, அலாதியான பொறுமையைத்தா. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்தி வை, காஃபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய் என்பதாக அந்த படையினர் துவா கேட்டார்கள். இப்போ இந்த படைக்கும் அந்த படைக்கும் நடக்கக்கூடிய சண்டைகள், அதற்கு முன்னாடி அல்லாஹு தாலா இந்த படையிலிருந்து மக்களை தேர்ந்தெடுப்பதற்கு, ஏன்னா அவனுடைய ஒரு பொறுப்பிற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கிறான். எனவே அதற்குரிய ஒரு சோதனை நடத்தி அதிலிருந்து எவர்கள் அந்த சோதனையில வெற்றி பெற்றார்களோ, அல்லாஹ்வுடைய அந்த சோதனையில் ஜெயித்தார்களோ அவர்களை மட்டும் அல்லாஹு தஆலா இந்த போருக்காக வேண்டி இணைத்து கொண்டான். அது சம்பந்தமான விளக்கமான விஷயங்கள் தான் இந்த ஆயத்தில் தர்ஜுமாவாக மொழிபெயர்ப்பாக செய்யப்பட்டது. இப்பொழுது விளக்கங்களை பார்ப்போம், வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். சென்ற ஆயத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. அரசராக அனுப்பப்பட்ட தாலூத் அவர்கள், இவர்கள் தான் எங்களுக்கு அரசர் என்பதற்குரிய ஆதாரம் என்ன என்று கேட்கும் பொழுது, அல்லாஹு தாலா தாபூத் என்ற ஒரு பெட்டியை இறக்கி வைத்தான். அதிலே பல விஷயங்கள் அடங்கி இருந்துச்சு. அவங்களுடைய மனதிற்கு நிம்மதி, கம்பீரம். அதேபோல் மூசா அலை இஸ்லாம் அவருடைய குடும்பத்தார்களுடைய, மூசா அலை இஸ்லாமுடைய அசாவாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களும், ஹாரூன் அலை இஸ்லாமுடைய குடும்பத்தாருடைய சில பொருட்களும் அடங்கி இருந்தது. இவைகளெல்லாம் அவர்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு, தாலூத் அலை இஸ்லாமுக்கு முன்னாடியும் மக்களுக்கு முன்னாடியும் கொண்டு வைக்கப்பட்டது. அதை கொண்டு அவர்களும் விளங்கி கொண்டார்கள். இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வரக்கூடிய உதவி என்பதை புரிந்து கொண்டார். யார் புரிஞ்சுக்கிட்டா? உண்மையான மோமீன்களாக இருக்கக்கூடியவர்கள். பல பேர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டார்கள். சரி, அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சுதான் தெரிஞ்சு போச்சு, இவர் தான் தாலூத் என்பவர் தான் நமக்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர், அவருக்கு கீழிருந்தால் நாம் போர் செய்ய வேண்டும், அதிலே தான் வெற்றி இருக்கிறது, ஹைர் இருக்கிறது, நலவு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். அன்னல்லாஹ் இக்தாரஹு லியகூன மலிக்கன் அலைக்கும் இன் குன்தும் முஃமினீன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்பதாக அல்லாஹு தஆலா இன் குன்தும் முஃமினீன்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டோம். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் கொண்டு நீங்கள் உண்மையான முறையில் ஈமான் கொண்டிருந்தால் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். இதெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க, படைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ படைக்கு சண்டை அதாவது போரிடுறதுக்காக வேண்டி கிளம்பி செல்கிறாங்க. அதை பற்றி தான் அடுத்து தொடரில் அல்லாஹ் சொல்கிறான். ஃபலம்மா ஃபஸல தாலூத்து பில் ஜுனூதி, தாலூத் அவர்கள் தங்களுடைய படைகளோடு கிளம்பிய பொழுது, வெளியேறிய பொழுது, அதாவது ஹரஜ பில் ஜெய்ஷி, படையோடு வெளியேறினார்கள். ஒன் ஃபசல அன் பைத்துல் முகத்தசி, பைத்துல் முகத்தஸில் தான் வெளியேறாங்க, அதை விட்டும் அவர்கள் பிரிந்த போது, பைத்துல் முகத்தஸில் இருக்கிறாங்க, அங்கேருந்து கிளம்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? பைத்துல் முகத்தஸை விட்டு உடலால் பிரிந்து விட்டார்கள். அங்கே இருந்த உடல் அங்கிருந்து பிரிந்து விட்டது. ஒன் ஃபசல அல் பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸை விட்டு பிரிந்தார்கள். வஜாவசஹு, இவ்வாறு அதை கடந்து சென்றார்கள். வக்கானு சமானின் அல்ஃபன், அவர்கள் 80,000 நபர்களாக இருந்தார்கள். 80,000 நபர்களாக இருந்தார்கள். உஹித பிஹிம் ஃபி அர்லி, உஹித பிஹிம் ஃபி அர்லின் கஃப்ரத்தின் அப்படின்னா அவர்கள் ஒரு பொட்டல் மைதானத்தின் பக்கம், ஒரு உருட்சியான ஒரு மைதானம், மரம் செடி கொடிகள் இல்லாத ஒரு காய்ந்த ஒரு மைதானத்தின் பக்கம், அந்த பூமியின் பக்கம் அவர்கள் கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த இடத்துல போகிறாங்க. போகும்போது அப்படி ஒரு இடம், காஞ்ச இடம், இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ தண்ணீர் தாகம் எடுக்கும், அவருடைய தேவைகள் இருக்கும்.
உடனே நினைச்சாங்க இப்படி இந்த இடத்துக்கு கொண்டு போன உடனே ஃபாசாபஹும் ஹுர்ருன் ஃபாசாபஹும் ஹர்ருன் வாத்துஷுன். அப்போ அவர்களுக்கு கடுமையான சூடும் பிடித்து கொண்டது, வெப்பம் தாக்கியது. வாத்துஷுன் ஷதீதுன், கடுமையான தாகமும் கடுமையான சூடும் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இப்போ தணிக்கணும், தாகத்தை போக்குறதுக்கு தண்ணி குடிக்கணும், சூட்டை தணிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுங்கிற நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவங்க கிளம்பி போகும்போது ஏறத்தாழ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க, பைத்துல் முகஸை விட்டு கிளம்பி போனாங்க. அவங்க 70 நேரம் 80 நேரங்கிற கவுல் இருக்குது. அப்படி கிளம்பி போகிறாங்க. அவங்கள யாருமே பின்தங்கலை. வயதானவர்கள் அவங்களுடைய வயதின் முதிர்ந்ததன் காரணமாக நாங்கள் படையோடு சேர முடியவில்லை என்று பின்தங்கலை. நோயாளிகள் தங்கள் நோயை காரணம் காட்டி பின்தங்கவில்லை. அதேபோல் உண்மையான காரணம் தங்கடம் உள்ளவர்கள் தங்கள் தங்கடத்தை முற்படுத்தி அந்த படையை விட்டு பின்தங்கவில்லை. இவ்வாறு எல்லாருமே, ஏனென்றால் அவர்கள் தாபூத் என்ற பெரிய ஒரு ஆதாரத்தை, ஒரு அத்தாட்சியை கண்ணால் பார்த்து விட்டார்கள். அந்த பெட்டியின் மூலமாக, தாபூத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அருளை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போ அந்த தாபூத்து இருக்கிறதுனால என்ன செஞ்சாங்க, யாரும் அங்கே போர்லேருந்து போகிறத விட்டு பின்வாங்கலை. சரி, ஏன்னா அதில் வெற்றி இருக்குது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்குங்கிறத நம்பி என்ன செஞ்சாங்க, கிளம்புனாங்க. போகும்போது தான் அவங்களுக்கு தண்ணீருடைய தாகம் ஏற்படுது, தண்ணீருடைய தேவை ஏற்படுது. இப்போ தேவை ஏற்படும் போது என்ன செய்கிறாங்க, அந்த கூட இருக்கக்கூடிய அந்த அரசர்கிட்ட தான் கேட்பாங்க. தாலூத்துங்கிறது பனி இஸ்ராயலுடைய அரசருங்கிறது நம்ம பார்த்தோம். அப்போ அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க, எங்களுக்கு என்ன செய்யுங்க, தண்ணி தேவைப்படுது என்பதாக அவர்கிட்ட தான் முறையிட முடியும். சரி, அப்போ அந்த மாதிரி முறையிட ஃபலம்மா ஃபசல தாலூத் பில் ஜுனூத் கால. அப்போ தாலூத் அவர்களே சொல்கிறார்கள், இன்னல்லாஹ முபுத்தலீக்கும் பினஹர், அல்லாஹ் உங்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பினஹர், ஒரு நதியின் மூலமாக, ஒரு நதியின் மூலமாக அல்லாஹு தாலா உங்களை சோதிக்க போகிறான். ஐ முக்தபிருக்கும் பினஹரின், ஒரு நதியை கொண்டு உங்களை அல்லாஹு தாலா சோதிக்கக்கூடியவன். வஹுவ நஹரு ஷரியா, அது ஷரியத்துடைய நகர் என்பதாக சொல்லப்படும். அல் மஷ்ஹூர் பைனல் உர்துனி ஓ ஃபலஸ்தீன், பலஸ்தீன், பலஸ்தீனம் இன்னும் உர்துன், அதாவது ஜோர்டான், இந்த ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான நதிக்கு தான், அந்த நதியை தான் பற்றி பேசப்படுது. அந்த நதியை கொண்டு தான் அல்லாஹ் சோதிக்கிறான். அப்போ ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, இப்போ அந்த நதியை கொடுத்து அல்லாஹ் என்ன சோதிக்கலாம், இவர்கள் நமக்கு வழிபடக்கூடியவர்களா அல்லது நமக்கு மாறு செய்யக்கூடியவர்களா, வழிபடக்கூடியவர்களா அல்லது மாறு செய்யக்கூடியவர்களா என்ற சோதனை அல்லாஹ் நிகழ்த்துகிறான். இப்போ ஃபமன் ஷரிப மின்ஹு, இதிலிருந்து எவர் தண்ணீர் அருந்தினாரோ, ஃபலைஸ மின்னி, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக சொன்னாங்க. ஐ மன் ஷரிப மின்ஹு, அந்த நதியிலிருந்து எவர் தண்ணீர் அருந்துகிறாரோ, ஃபலா எஸ் ஹப்னி, என்னோடு அவர் வர வேண்டாம், எங்களோடு அவர் தோழமை கொள்ள வேண்டாம், எங்களோட கூட வர அவசியம் இல்லை. அராத பிதாலிக்க, இப்போ இந்த நதியை கொண்டு அல்லா நாடுறது ஐ யக்தபிர இராதத்தஹும், அவர்களுடைய நாட்டங்களை, அவருடைய எண்ணங்களை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பினான். தாத்தகும், இன்னும் அவர்கள் வழிபடக்கூடிய அந்த தன்மை, அல்லாஹ்வுடைய இன்னும் அவனால் அனுப்பப்பட்டவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மையை பற்றி சோதிப்பதற்கு அல்லாஹ் நாடினான். கபல யஹூத பிஹிம் கிமாரல் ஹர்பி, போரினுடைய அந்த உச்சகட்டம், இந்த போரினுடைய அந்த தாக்கம் அவர்களை கொண்டு, அதில் போருடைய தாக்கத்தில், போருடைய அந்த ஈடுபாட்டில், சண்டையில், போரினுடைய அந்த களத்தில் குதிப்பதற்கு முன்பாக அவர்களுடைய வழிபாடு எவ்வாறு இருக்கிறது, வழிபடக்கூடிய தன்மை, அதே போன்று அவருடைய நாட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா அறிவதற்காக வேண்டி இப்படி ஒரு சோதனை அவர்களுக்கு நடத்தின. அப்போ யார் குடிக்கிறாங்களோ அவங்க என்ன சார்ந்தவங்க அல்ல, யார் குடிக்கலையோ, ஒரு மட்டும் என்ன குடிக்கிறாங்க, ஒரு இது மட்டும் குடிக்கிறாங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு அளவு மட்டும் குடிச்சாங்கன்னு சொன்னால் அவர் எந்த இதுவும் இல்லை என்பதாக அல்லாஹ் சோதிக்கலாம். சரி, அப்போ அவங்க எங்களுடைய தீனை சார்ந்தவங்க இல்லை. ஃபலைசமின்னா என்னை சார்ந்தவங்களோ, அதாவது உதாரணம் விசிலாசனமே சொல்லுவாங்க, ஃபலைசமின்னா ஃபலைசம்னா எங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள், எங்களுடைய வழிமுறையை சார்ந்தவர்கள் இல்லை. அப்போ கொஞ்சமாக குடித்தா பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்லுவாங்க, அப்போ எங்களை சார்ந்தவர்களாக அவர் ஆக முடியாது. வமல்லம் எத் ஆமுஹு ஃபைன்னஹு மின்னி, எவர் அதிலிருந்து பருகவில்லையோ
அருந்தவில்லையோ ஃபைன்னஹு மின்னி, அவர் எங்களை சார்ந்தவராக இருக்கிறார். ஐ மல்லம் யஷ்ரப் மின்ஹு, அதிலிருந்து எவர் குடிக்கவில்லையோ, வலம் யுதுக்குஹு, அதை சுவைக்கவில்லையோ, ஃபைன்னஹு மின் ஜுந்தீன், அவர் அப்படிப்பட்ட ஒரு படையிலிருந்து இருக்கிறார். அல்லதீன யுகாத்துன மஇ, என்னுடன் போராடக்கூடிய, என்னுடன் போராடி கொண்டிருக்கக்கூடியவருடன் இருக்கிறார். யாரு? அதில் தண்ணி குடிக்காதவர். இல்லா மனித தரஃப ஹுல்ஃபத்தம் பியதி, இல்லா மனித தரஃப, ஒருவரை தவிர, மனித தரஃப, அதாவது தங்களுடைய கைகளை கொண்டு மிடரை போன்று குடித்துக்கிறார். இல்லா மனித தரஃப ஹுல்ஃபத்தம் பியதிஹி, கைகளால் என்ன செய்யறது? கையால் எடுத்து குடிக்கிறது. அவங்களுடைய இரு கைகளை கொண்டு தண்ணீரை எடுத்து குடிக்கிறதுக்கு இஃப்தரஃப் உருஃபத்னு சொல்லுவாங்க. உருஃபத் என்றால் ஒரு முறை என்ன செய்யுது? தன்னுடைய இரண்டு கைகளாலையும் தண்ணீரை அள்ளி குடிக்கிறதுக்கு தான் உருஃபத் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அந்த இல்லா மனிதரஃப உருஃபத்தம் பேதி, உள்ளங்கை அளவு என்ன செய்யலாம்? உள்ளங்கையில் தண்ணி எடுத்து அந்த அளவுக்கு குடித்தவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் சொல்லணும். சரி, இல்லா மனிதரஃப உருஃபத்தம் பேதியை, லாக்கின் மனிதரஃப கலீல மினல் மாய், தண்ணீரிலிருந்து ஒரு கையளவு மட்டும் எடுத்து எவர் குடித்து கொண்டாரோ, லியபுல்ல அத்துஷ, லியபுல்ல அத்துஷஹு, அவருடைய தாகத்தை நினைப்பதற்காக வேண்டி, ஒயன்கா கில்லத்தஹு ஃபலா பாஸ பிதாலிக்க, ஒயன்கா குல்லத்தஹு, அவருடைய கடுமையான தாகத்தை போக்குவதற்காக வேண்டியும், அவருடைய தாகத்தை அப்படி நினைப்பதற்காக வேண்டியும், தண்ணீரிலிருந்து கொஞ்சம் குறைந்த அளவை எவர் தன்னுடைய இரு உள்ளங்கையால், சிறங்கு ஒரு சிறங்கு ஒரு உள்ளங்கையால் எடுத்து குடித்தாரோ அவர்களை தவிர, பலா பஸ பிதாலிக்க, அவ்வாறு குடிப்பதை கொண்டு எந்தவித குற்றமோ குறையோ கிடையாது. அதிலலகும் பிரஷ்பத்தின் மினல் மாய் ததுஹபு பில் அத்ஷி, இப்போ அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு அனுமதி கொடுத்தான். தண்ணீர்லேருந்து ஒரு ரஷ்வத், ரஷ்வத்னா ஒரு கையளவு, அதை எடுத்து குடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். அதை கொண்டு அவர்கள் தங்களுடைய தாகத்தை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி, தன்னுடைய தாகம், தன்னுடைய அந்த தண்ணீருடைய தேட்டத்தை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி, அதாவது ரஷ்மத்தில் ஜுராத் என்பதாக சொல்லலாம். ஒரு மிடர், ஒரு கவலம் சொல்கிறோம்ல, தண்ணீர் சாப்பாடுனா ஒரு கவலம், அந்த மாதிரி ஒரு சிறங்கு எடுத்து குடிக்கிறது. அவ்வாறு குடிப்பதை கொண்டு, அவ்வாறு செய்வதை கொண்டு, ததுஹபில் மாய், அவருடைய தாகத்தை போக்குவதற்காக வேண்டி அவ்வாறு செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருந்தான். ஷரிபு மின்ஹு இல்லா கலீல மின்ஹும், அவர்களிருந்து குறைந்தவர்களை தவிர, அப்போ அவங்களிருந்து குறைஞ்சவங்களை தவிர மற்ற எல்லாம் குடிச்சிட்டாங்க. குறைந்த நபர்கள் தான் குடிக்கவில்லை, மற்ற எல்லாம் குடிச்சிட்டாங்க. ஐ ஷரிபல் ஜெய்ஷு மின்ஹு, அந்த நதியிலிருந்து அந்த படைகள் எல்லாமே நிச்சயத்தாங்க எடுத்து குடித்து விட்டார்கள். இல்லா அஃபியத்தின், இல்லா அஃபியத்தின் கலீலத்தினா ஒரு சிறு கூட்டத்தை தவிர. சபுரத் அல் அத்திஷி, தாகத்தின் மீது பொறுமையாக இருந்து கொண்டார்கள். கால சுத்தி, சுதீரத்தில் அவங்க சொல்றாங்க, ஷரிப மின்ஹு சித்தத்த வசூன் அல்ஃபன், 76,000 பேர் அதிலிருந்து குறித்து விட்டார்கள். தபுகா மாஹு அர்பாத் ஆலாஃப், அப்போ அந்த தாலூத் அவர்களோடு பாக்கியானது, மீதம் இருக்கக்கூடியது வெறும் 4,000 மக்கள் மட்டும்தான். 80,000 பேர்ல 76,000 பேர் அதில் 6,000, அதாவது மீதி உள்ள 4,000 பேர் தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அதற்காக தேர்ந்தெடுத்தான். ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனூ மா, அதை கடந்த போது, நதியை கடந்து போன போது, ஹுவ அவரும், தாலூத் அவர்களும், வல்லதீன ஆமனுமா அவர்களுடைய எவர்கள் ஈமான் கொண்டார்களோ அவர்களும் நதியை கடந்து போன்று சென்ற பொழுது, ஐ லம்ம ஜித்தாச அந்நஹர மஅல்லதீன சபரு அல்லா திஷி வத்தாபி, சடைவின் மீதும் தாகத்தின் மீதும் எவர்கள் பொறுத்தார்களோ அவர்களுடன் தாலூத் அவர்கள் நதியை கடந்து சென்ற பொழுது, ஒரு அவு கஸ்ரத் அதுவிஹிம், அவர்களுடைய எதிரிகளுடைய அதிகரிப்பை பார்த்தார்கள். யஅ்தராஹுமுல் ஹௌஃப ஃபகால ஃபரீக்கு மின்ஹும், அப்போ அவருடைய கூட்டம், அந்த கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டம் சொல்லிச்சு. ஃபகால ஃபரீக்கு மின்ஹும், அவர்கள் வந்து ஒரு கூட்டம் சொன்னாங்க, காலு லா தாக்கத்துலனா, எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. லா தாக்கத்துல யௌம, இன்றைய நாளில் நாங்கள் போராடுற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது.
அதனால என்ன செய்யுங்க, போராடக்கூடிய அளவிற்கு எங்களிடம் சக்தி ஆற்றல் இல்லை. பி ஜாலூத்த ஜுனூதிஹி, ஜாலூத்தையும் அவருடைய கூட்டத்தாரையும் எதிர்த்து போரிடும் அளவிற்கு எங்களுக்கு ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை. லா குதிரத்துலனா அலா கித்தாலில் ஆதாய், எதிரிகளோடு போர் செய்யும் அளவிற்கு எங்களுக்கு சக்தி இல்லை. அப்போ யார் சொல்றா? இந்த குடிச்சவங்க வர கசரத் அதுவிகளுடைய எதிரிகளுடைய அதிகரிப்பை பார்த்தவுடன் யாத்தராகுமுல் ஹவுஃப்னா பயம் அவர்களை அப்படியே கவ்வி கொண்டது, பயம் அவர்களை ஆட்கொண்டது. ஃபகால ஃபரீக்கும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் சொன்னார்கள், காலு லா தாக்கத்துலனா லா தாக்கத்துனல் யௌம ஜாலூத்த ஜுனூதிஹி, எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை இன்றைய நாளில் ஜாலூத்த ஜுனூதிஹி, ஜாலூத்தையும் அவனுடைய படைகளைக்கும் எதிர்த்து போரிடுறதுக்கு, சண்டை போடுறதுக்குரிய ஆற்றல் சக்தி எங்களுக்கு இல்லை என்பதாக முறையிட்டார்கள், சொன்னார்கள். ஐ லா குதிரத்தலனா, எங்களுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அலா கித்தாலில் ஆதாய், எங்கள் எதிரியுடன் போர் செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. மா காயிதி ஜெய்ஷியும், அப்போ அவருடைய படை தலைவரோடு போரிடுறதுக்கு எந்த சக்தி ஆற்றலும் இல்லை என்பதாக முறையிட ஆரம்பிச்சாங்க. மா காய ஜெய்ஷிம் ஜாலுத், அப்போ அந்த எதிரி படையில் உள்ளவன் ஜாலுத், இந்த இவருடைய தலைவன் முஸ்லிம்களுடைய படைக்கு தலைவன் தாலூத், எதிரி படையில் உள்ளவன் ஜாலுத். மேற்கனவே தாலூத் விஷயத்தை சொல்லியிருந்தேன், எதுக்காக வேண்டி தாலூத் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை. இப்போ நஹ்னு கில்லத்துன் வஹும் கஸ்ரத்து காசிரத்தின், இப்போ நாம் மிகவும் குறைவாக இருக்கிறோம், நம்முடைய படை இருக்கிறது மிக குறைவு, ஆனால் அவர்களோ மிகுந்த அதிகரிப்பு கொண்டவர்களாக அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள், அதிகமான நபர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல சொல்றாங்க எத்தனை பேர்? பொதுவாக 80,000 பேர்னு சொல்லி சொன்னோம். 8,000ல் 80,000 பேர் சொன்னோம். அதில் 76,000 பேர் குடிச்சிட்டாங்க, மீதி 4,000 பேர் தான் மீதம் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுது. ஆனாலும் 313 பேர் தான் குடிக்கலை, அவர்கள் மட்டும்தான் அந்த படையில் இருந்தவர்கள் என்பதை எடுத்து சொல்றாங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஹதீஸ்ல பின்னாடி வருது, சஹாபாக்கள் பேசும்போது தங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க, இந்த தாலூத்துடைய படையோடு இருந்தவர்கள் போன்ற எண்ணிக்கையில் தான் நாமும் பதிலில் இருந்தோம் என்பதாக. இந்த 313 பேர் தான் இருந்தோம் என்ற விஷயத்தை எடுத்துரைக்கிறார்கள். அப்போ அதை தான் என்ன செய்கிறாங்க, இங்கே வெறும் 313 தான் மிஞ்சுறாங்க. அப்போ எதிரிகளுடைய படையின் அதிகரிப்பாக இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது என்பதாக சொல்லிடுறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்கெல்லாம் தண்ணியை குடித்தவங்க எல்லாம் உங்களுக்கு கோலத்தை நம்ம எச்சரித்து அல்லாவுடைய கட்டளைக்கு வழிபடாதனால அவருக்கு அந்த அல்லாவுடைய அந்த தீனுக்காக வேண்டி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டது. அப்போ இவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல பின்வாங்கிறாங்க. பின்வாங்காமல் ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த தாலூத்தோடு நின்று உறுதியாக போரிட்டு வெற்றியும் காண்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹுத்தலா அடுத்து வரக்கூடிய தொடரில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே பொதுவாக எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சிறு விஷயத்திலும் பொறுமையை மேற்கொள்வது. தண்ணீரை குடிக்காதீங்க, 1 மீட்டரை தவிர என்று சொன்னால் நாம் நினைச்சிடக்கூடாது தண்ணியை குடித்தா தான் நம்ம தாகம் தீரும், தீர்க்கக்கூடியவன் அல்லாஹ். அப்போ யார் 1 மீட்டர் குடித்தாங்களோ அவங்களுக்கு தான் தண்ணி தாகம் தீர்ந்துருச்சு. யார் அதிகமாக குடித்தாங்களோ அவங்களுக்கு தீரவும் இல்லை, அவங்க அந்த இடத்த போய் அடையிறதுக்கும் பாக்கியம் கிடைக்கல. அதே போல் அல்லாஹ்வுடைய அந்த தீனுக்காக போராடுறதுக்கும் பாக்கியம் கிடைக்காமல் பல பாக்கியங்களை இழந்து விட்டார்கள், ஒரு சொல்லை மீறியதன் காரணமாக, தன்னுடைய மன இச்சையினுடைய பேச்சை கேட்டதன் காரணமாக. இப்போ அல்லாஹு தாலா நமக்கு பொறுமையை அதிகமாக தந்து அருள் புரிவானாக. இன்னும் நமக்கு அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.